புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தப்படும் என்று புதுவை அரசு அறிவித்துள்ளது. புதுவையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி, அதாவது வாட், வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க அரசு முடிவெடுத்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை உயர்த்த ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி பெட்ரோல் வரி 2.44%, டீசல் 2.57% உயர்கிறது. இந்த உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் என 4 பிராந்தியங்களிலும் அமலாகிறது. தற்போது புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 94.26, காரைக்காலில் ரூபாய் 94.3, மாகேயில் ரூபாய் 91.92, ஏனாமில் ரூபாய் 94.92 உள்ளது. டீசல் விலை புதுச்சேரியில் ரூபாய் 84.48, காரைக்காலில் ரூபாய் 84.35, மாகேவில் ரூபாய் 81.90, ஏனாமில் ரூபாய் 84.75 உள்ளது. வாட் வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் 2 வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. புதுவை அரசின் வருவாயை உயர்த்தும் நோக்கில் இந்த வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அண்டை மாநிலங்களை விட புதுவையில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே இருக்கும். ஆன்லைன் மூலமாக ரூபாய் 66 கோடி மோசடி செய்த வடமாநில கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சார்ந்தவர் மருத்துவர் அழகம்மை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். இவரிடம் கடந்த ஜூன் மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தது. அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி அவரிடமிருந்து ரூபாய் 27 லட்சத்தை பறித்தனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இதில் டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் அந்த வங்கியின் கணக்கினை முடக்கினர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சார்ந்த சஞ்சீவ் தீப் வயது 54, ராகேஷ் கோஷ் வயது 39, அமித் சர்தார் வயது 36 ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் ரூபாய் 66 கோடியே 11 லட்சம் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி ஜெயிலில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் போலீசாரை சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைத்தானியா பாராட்டினார். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் போலீஸ் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளார்கள். கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு 10 இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி ஆளுநர் தலைமையில் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் சீருடை அலவன்ஸ் வழங்கப்படும். அதேபோல காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு 2 தினங்களில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசிற்கும் இடையே நடைபெற்ற வார்த்தை மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம்
புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் தொண்டர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தனது அறிவிப்புக்கு அன்புமணியும் தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் கோபமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அன்புமணி, முகுந்தன் கட்சியில் சேர்ந்தே 4 மாதங்கள்தான் ஆகிறது, அவருக்கு பதவி கொடுத்தால் கட்சி எப்படி வளரும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். பனையூரில் தன்னுடைய அலுவலகம் இருப்பதாகவும் தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் அங்கே வந்து சந்திக்கலாம் என்றும் கூறினார். இதனையடுத்து விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் கோபமாக தெரிவித்தார். கட்சியை நிறுவியது தான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்றும் விருப்பம் இல்லாதவர்கள் வெளியில் செல்லலாம் என்றும் ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்தார். தந்தை மகனின் வார்த்தை மோதலால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே இருக்கிறது. இதனையொட்டி புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி தயாராகி வருகிறது. இப்போதே ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் கடற்கரை பகுதியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானவர்கள் திருவிழாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். ஒயிட்டோன் பகுதியில் வாகனங்கள் செல்வதை தடுக்க செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் கடலில் இறங்காமல் தடுக்கவும் தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. இரும்பு, மரக்கம்பங்களை வைத்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து காரைக்காலில் சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காரைக்காலில் சமூக நீதிக்கான கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வின்சென்ட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் பலூன், காற்றாடி என பிழைப்பிற்காக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுச்சேரி தயாராகி வரும் நிலையில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதனால் சிறிய விடுதிகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரை அனைத்தும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, புத்தாண்டை கொண்டாட திரளான மக்கள் புதுச்சேரிக்கு வருவர் என்று அறிந்து வைத்திருக்கும் வடமாநில வியாபாரிகளும் தற்போது புதுவையில் தஞ்சம் அடைந்துள்ளனர். குறிப்பாக சுப்பையா சாலை ரயில் நிலையம் அருகே உள்ள நடைபாதையில் பெங்களூரை சார்ந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட வடமாநில குடும்பங்கள் வசித்து தங்கி வருகின்றனர். இவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதமாக பலூன்கள், பொம்மைகள், வண்ண விளக்குகள் கொண்ட ரீத்துகள், ஊதாங்குழல், பந்துகள், முகமூடிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கியும் உடன் தயாரித்தும் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் மாலை நேரம் முதல் இரவு 11 மணி வரை கடற்கரைக்கு சென்று தாங்கள் வைத்துள்ள பொருட்களை விற்பனை செய்வதும், பின்பு பகல் வேளையில் தாங்கள் தங்கியுள்ள பகுதியில் சமைத்து உண்டு இலைப்பாறுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருப்பது ஒருபுறம் வியப்பை ஏற்படுத்தினாலும், மறுபுறம் சுற்றுலா பயணிகளிடம் வியாபாரம் செய்து பிழைக்கவும் வெளிமாநில மக்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது மேலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் டிரஸ்டியும் மாநில பாஜக நகரமன்ற தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் கிறிஸ்துமஸ் விழா குறித்து சிறப்புரை வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வான கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டது. முன்னதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது.
விழாவினை முன்னிட்டு மாணவர்களின் பேச்சு, நாடகம், கவிதை, நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மாணவ செல்வங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை ஆற்றினார். ஆசிரியை பாரத தேவி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியை ரோமினா மற்றும் பலர் சிறப்பாகவும் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே ராட்சச அலையில் பைப்பர் படகு சிக்கி கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர். பாறையில் மோதியதில் படகு முற்றிலும் சேதம் அடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட மீனவ பகுதியான நடுக்குப்பத்தை சார்ந்தவர் குணசேகரின் மகன் ஐயப்பன், வயது 35. இவர் தனது பைப்பர் படகில் அதே குப்பத்தை சார்ந்த தேசப்பன், வயது 30, விஜயகுமார், வயது 31 ஆகியோருடன் மாலை வழக்கம் போல பைப்பர் படகில் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார். கரையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் தூரத்தில் ராட்சச அலை வந்ததில் இவர்கள் சென்ற படகு சிக்கியது. படகின் முன்பகுதி சுமார் 20 அடி உயரத்திற்கு மேலே சென்றதால் அதிர்ச்சியடைந்த 3 மீனவர்களும் படகிலேயே தள்ளாடினர். அலையில் சிக்கியதால் விசைப்படகின் என்ஜினும் பழுதானது. தொடர்ந்து அலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வேகமாக படகை நோக்கி வந்ததாலும் படகின் என்ஜின் திடீரென நின்றதாலும் படகை இயக்க முடியாமல் மீனவர்கள் திணறினர். இவர்களின் கூச்சலை கண்டு கரையில் இருந்த மீனவர்கள் படகில் தத்தளித்தவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். படகிலேயே அங்கும் இங்குமாக 3 பேரும் விழுந்தனர். உயிர் பிழைக்க ஐயப்பன் படகிலிருந்து கடலில் குதித்துள்ளார். பின்னர் ஒன்றின் பின் ஒன்றாக தேசப்பன் மற்றும் விஜயகுமார் ஆகியோரும் கடலில் குதித்து நீந்தியபடி கரைக்கு வந்தனர். கரையில் இருந்தவர்கள் கயிற்றின் உதவியின் மூலமாக 3 பேரையும் காப்பாற்றினர். இதில் 3 பேருக்கும் வலது கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. ஐயப்பனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ராட்சசனில் சிக்கிய படகு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிலிருந்து பாறையில் ஒதுங்கியது. இதில் படகின் அடிப்பகுதி முற்றிலும் சேதம் அடைந்தது. பாறையில் சிக்கிய படகு நடுக்குப்பத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள சோதனைக்குப்பம் பகுதியில் கரை ஒதுங்கியது. கடற்கரையொட்டி பாறாங்கற்கள் கொட்டப்பட்டுள்ளதால் டிராக்டர் மூலமாக படகை மீட்க முடியவில்லை. இதனால் அந்த பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை ஒதுங்கிய படகை கயிறு மூலமாக இழுத்து கரைக்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரி பார்த்திபன் ஆகியோர் வந்து காயம் அடைந்தவர்களை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படகு மற்றும் படகிலிருந்து கீழே விழுந்த என்ஜின் ஆகியவற்றை மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் படகில் இருந்த கானாங்கத்தை மீன்பிடிக்கும் வலை மற்றும் கனவா மீன்பிடிக்கும் வலை உள்ளிட்ட 3 மீன் வலைகள் கடலில் அடித்து செல்லப்பட்டது. நடுக்குப்பம் மீனவ பகுதி ஓரத்தில் கொட்டப்பட்ட கருங்கற்களால் விபத்து ஏற்பட்டு இதுவரை 4 மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கருங்கற்களை அகற்றிவிட்டு தூண்டில் வளைவு அமைக்க கோரி நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ராட்சச அலையில் சிக்கிய படகு கரையில் கொட்டப்பட்ட கருங்கற்களில் மோதி முற்றிலும் சேதம் அடைந்தது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேதமடைந்த படகு 3 வலைகள், பழுதான என்ஜின் மதிப்பு மொத்தம் ரூபாய் 2.50 லட்சம் இருக்கும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆய்வாளர்கள், தீயணைப்புத்துறை ஆகியவற்றில் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் எழுத்துத் தேர்வுகள் நாளை 12 மையங்களில் நடைபெறவுள்ளன. புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு நாளை புதுச்சேரியில் 10 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளன. அத்துடன் தீயணைப்புத் துறையில் நிலைய அதிகாரி பணியிடத்திற்கான தேர்வு நாளை பிற்பகலில் புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளன. திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறைக்கான ஆய்வாளர் தேர்வானது நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், தீயணைப்பு நிலைய அதிகாரி தேர்வானது பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறவுள்ளது. ஆய்வாளர்கள் பணிக்கு 3818 பேரும், தீயணைப்பு நிலைய அதிகாரி பணிக்கு 533 பேரும் தேர்வெழுத அழைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்வில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மாணவிகளின் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வு அசாம் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 23 மாநிலங்களை சார்ந்த 440 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் புதுச்சேரி அரசு அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் என 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய நடனங்களான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், கரகாட்டம், தாளம், பறை ஆகிய நடனங்கள் ஆடினர். இதில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநில மாணவிகள் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையை பெற்றனர். கோப்பையை பெற்ற மகிழ்ச்சியுடன் புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்திகள் எடுத்தும் சக மாணவிகளின் நடனத்துடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெற்றியாளர்கள் ஏறப்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து முதலியார்பேட்டை பள்ளி வளாகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் நடனமாட தாரை தப்பட்டையுடன் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஆசிரியர்களின் இந்த செயல் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வருகின்ற 30ஆம் தேதி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிரச்சினையில் விடியா திமுக அரசு குற்றம் செய்த தனது கட்சிக்காரரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மேலும் கழக பொதுச் செயலாளர் உத்தரவின்படி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வருகின்ற 30ஆம் தேதி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதும், தனியார் நிறுவனம் மூலமாக லட்சக்கணக்கான ஹெல்மெட்டுகளை விற்பனை செய்வதும், விற்பனை முடிந்தவுடன் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு ரத்து செய்வதும் வாடிக்கையாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியை பற்றி எதுவும் தெரியாத டெல்லியை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனை கேட்டு கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும், இது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டதா என கேள்வி கேட்க எழுப்பினார். மக்களின் ஆதரவு இல்லாத கட்டாய ஹெல்மெட் சட்டம் குறித்து புதுச்சேரி அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அலங்கரிக்கப்பட்ட மன்மோகன் சிங் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர்.